ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம ஆப், செகண்ட் ஹாஃப் வந்து டபுள் ஆப். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு சாரி ஒன்று சொல்லிக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஹேர் கட் இது ஒரு பெரிய ட்ராஜடி ஆயிடுச்சு. கிடையாது, சலூனுக்கு நான் போக மாட்டேன், அந்த சலானுக்குலாம் போய் நான் வெட்டுவேன். நடந்ததுதான் இந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் பேரு குமார். அவன் ஒரு வடக்கேன் சார், நான் தான் சார் உங்க ஸ்டைலிஸ்ட், வாங்க போகலாம் அப்படின்னு. நான் மேலேயும் வெளியும் பார்த்தேன். அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். சார் ஹேர் கட் வாட் சாருங்கிறதே தமிழ் வார்த்தை நினச்சி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ நான் ஃபேடே கேட்கல. ஓகே சொன்னேன், வெட்டுவோம். இப்போ என்ன பிரச்சனை, வெட்டுவோம் டீசெண்டான ஒரு ட்ரிம் இருக்குது, ரொம்ப ட்ரிம் செய்யக்கூடாது. ஓகே சொன்ன பாடிலாம் கெஞ்சே சரியில்லையே. ஸோ அவன் முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டான். ட்ரிம்மர் எடுத்தான், ஒரு பெரிய கிளிப்பை மாட்டான். இப்படி வந்தான், அப்படி முடி அப்படி பிடிச்சான். அப்படி பிடிச்சிட்டு அப்படி பார்த்தான் ட்ரிம்மரை. அப்படி பார்த்துட்டு இப்படி வச்சான். ஒரே ஏற்றினான், இங்கே வரைக்கும் ஏற்றினான். இப்படி ஏற்றணும். அப்படி பார்த்தேன் நான், என்னடா சார் ஐ வில் ஹேண்டில் அப்படின்னா. ஃபேடு போட்டான். இங்கே வரைக்குமே ஃபேடு எடுத்துகிட்டு இங்கே தனியாக வந்து ஒன்று ஒர்க் பண்ணுவான் போல் மிட்டுக்குன்னு நான் நினச்சேன். அது ஃபுல்லாக அடித்தான். ஃபேடு முடிச்சுட்டு என் முகத்தை இப்படி காமிச்சிட்டு, சார் ஓகேவா சார் அப்படின்னா. என்ன ஓகேவா, என்னடா சொல்லி வச்சுருக்கேன், என்னடா பண்ணி வச்சுருக்கேன், என்னடா பண்ணுற அப்படின்னோடனே, சார் யூ ஒன்லி ஆஸ்ட், செருப்பு கல்ட்டி அடிப்பேன், சாவடிச்சேன். எனக்கு வெட்டின முடியெல்லாம் எடுத்து ஒட்டி நான் இருங்க, நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இட் வில் பி சூப்பர் சார், சூப்பர். சரி நீ வெட்டி நீ என்ன வெட்டுறன்னு எனக்கு பார்த்தா. அவன் வெட்டிட்டு பார்த்தா இதை ஃபுல்லாக கரண்டிட்டான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னால் எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா போயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஓகேவா சார் ஓகேவா சார் 3 தடவை கேட்டான். இப்படி பார்த்தேன். திருப்பி அடிக்கல நான் இவனுக்கு நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பானுங்க. என்ன எதுவும் பேச வச்சிடாதப்பா, பப்ளிக் பிளேஸுங்க, நான் அதை பண்ணிடுறேன். போயிட்டு பில்லை கட்டிட்டு கிளம்பிட்டேன். என்னால் முடியல, எனக்கு அப்படியே கடுப்பாக இருந்துச்சு. தம்பி போதாயிட்டேன், இனிமே யாருக்குமே மரியாதை கிடையாது. தம்பி ரொம்ப ஓவர் கட்ட போதே ஆயிட்டேன், ஒண்ணுமே பண்ண முடியாது நண்பர்களே. குளிச்சுட்டு வந்து கண்ணாடியை பார்ப்போம். நானும் அந்த கண்ணாடியை பார்த்தேன். அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி இல்லை, எக்ஸாக்டா எப்படி இருந்துச்சு, இப்படி. நானும் இந்த மாதிரி மனசெல்லாம் தேத்திட்டு, சரி ஓகே சைடு ஏதோ பண்ணியிருக்கான், நல்லா தான் இருக்கும்னு நம்பி. அப்போதான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், மச்சான் எங்கே இருக்க, வா போகலாம் வெளியில் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனேன். என் ஃப்ரெண்டும் அவனோட கசினும் இருந்தாங்க. நான் அவனை பார்க்க போனேன். What happened? You are looking so sad and bad. டக்குன்னு என்னடா முடி விட்டுருக்க அப்படி இப்படின்னு லைட்டாக சிரிச்சாங்க. என்னடா சிரிக்கிற ப்ரோ, என்ன முடி வெட்டியிருக்கீங்க? ஆமாம் முடி வெட்டிருக்கேன். ஆமாம் ப்ரோ, இது நல்லா தெரியுது, நீங்கள் எப்பயுமே வந்து ட்ரிம் தானே பண்ணுவீங்க, இப்போ நான் முடி வெட்டினது பச்சையாக தெரியுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன், மச்சான் சொல்லு மச்சான், இப்படி மச்சான் இருக்குது, நல்லா இருக்கா, இது எனக்கு இது சொதப்பிட்டான்டா, எனக்கு இதாக இருக்குடா, கடுப்பாக இருக்குடா, எனக்கு நான் அடுத்த வாரம் ஊருக்கு போகணும்டா, இப்படி வேறு வெட்டி தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறேன். டேய் அவன் வந்து வெட்டுனது கூட பிரச்சனை இல்லைடா, ஆனால் இது ஓவராக வெட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னான். இவ்வளோ நேரம் வந்து இல்லைடா ஓகேடான்னு என்னை வந்து கூல் பண்ண ட்ரை பண்ண என் ஃப்ரெண்டு. இப்போ வந்து இல்லைடா இது வந்து ரொம்ப கரைச்சிட்டான் போலன்னு எனக்கு சொன்னோன்னா எனக்கு செம்ம காண்டு. சலோனை விட்டு நான் வெளில போகும்போதே எனக்கு வந்து லைட்டாக ஒரு இது இருந்துச்சு, ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டுன்னு. இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால் எனக்கு கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் வந்து இப்படியே விட்டா இதாக இருக்காது. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? ஆல்ரெடி வந்து நான் அந்த சலூனில் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டிருக்கேன், அதை டிலீட் பண்ணிவிட்டு பக்கமாக அடித்தேன். இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் சரியான சைக்கோ, மண்டே பிச்சு தின்றுவான், அதனால் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிவ்யூ அடித்த உடனே ½ அன் ஹவரில் எனக்கு கால் வருது அந்த சலூனோட மேனேஜர்கிட்ட இருந்து. என்ன சார் இப்படி ஒரு இது போட்டிருக்கீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டான். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் சார், இதுதான் நடந்திருக்கு, எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டு, நான் 1 இயர் கஸ்டமர், இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இது, எனக்கு இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காக தான் நான் முடி வெட்டவே வந்தேன், நீங்கள் இவ்வளோ சொதப்பிட்டீங்க. அவன் வந்து சார் இல்லை சார், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சார், கமெண்ட்டை டிலீட் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார்னா நான் முடியவே முடியாது. எனக்கு காசு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. இப்போ என் முடி போச்சு, இது முடி வளர இன்னும் 2-3 மாதம் ஆகும். இப்போ இதை வச்சு நான் வெளில மூஞ்சி வேற காட்டணும், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நான் டிலீட் பண்ண மாட்டேன்
அப்படியே தான் இருக்கும். நான் இனிமேல் உங்கள் சலூனுக்கும் வர மாட்டேன், ஆளை விட்டுருங்க, நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன் அப்படின்னு. அவன் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி, சரி சார் நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க சலூனுக்கு, வந்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன்னு நான் சொன்னேன். தம்பி முடியை ஃபுல்லாக கரைச்சிட்டாங்கப்பா, கரைச்சிட்டாங்க, ஏதோ கொஞ்சமாவது இருந்தால் கூட நீ ஏதாவது பண்ணலாம், இருக்கிற கொஞ்சம் நஞ்ச புல்லை கூட எடுத்து பிடிக்கிட்டாங்கன்னா என்னடா பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதான்னு சொல்கிறேன். கேட்கல. இல்லை சார் நீங்கள் வாங்க, என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். எல்லாம் ஓகே சார், ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணது வந்து தப்பான பிராண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டீங்க. மானங்கட்ட பையல, மானங்கட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவு, அறிவிட்ட பையல, செத்த பையல. நீங்கள் வந்து சரியான பிரான்ச்சில் கமெண்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல சார், நீங்கள் போனது இந்த பிரான்ச்சு, ஆனால் கமெண்ட் பண்ணது என்னோட பிரான்ச்சுக்கு சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு தான் சார் அடி வாங்கணுன்னா நான் என்ன பண்ணேன், அதை டிலீட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி நான் எந்த பிரான்ச்சில் வந்து போய் முடிவெட்டுனா அந்த பிரான்ச்சில் போய் கமெண்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பேஸ்ட் பண்ண அந்த பிரான்ச்சோட மேனேஜர் எனக்கு கால் பண்ணாங்க. என்ன சார் நீங்கள் மாற்றி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சார் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சார் மேட்ருன்னு நான் சொன்னேன். இங்கே பாருங்கள் உங்கள் ஆள் இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு செட் ஆகாது, விட்டுருங்க அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் வாங்க வந்து பார்க்கலான்னு. ஒரு நாள் 2 நாள் கழித்து நான் போனேன். இன்னொரு ஸ்டைலிஸ்ட்டு, அவன் வந்து தமிழ்நாடு தான், அவன் கொஞ்சம் சீனியர் ஸ்டைலிஸ்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, சார் வாட் இஸ் திஸ் ப்ரோ, என்னடா இது, என்ன சார் இப்படி வெட்டியிருக்கான் அப்படின்னு. டேய் நானே மனசு நொந்து போய் கிடக்கிறேன்டா, தயவு செஞ்சு எதுவும் பேசி வச்சிடல. இல்லை சார் ரொம்ப ஒரு மாதிரி கறந்துட்டானே சார், இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. டேய் தெத்தாண்டா நான் அப்போதே சொன்னேன், எதுவும் பண்ண முடியாது. நீ குடிச்ச தாய்ப்பால் தான் நாங்களும் குடிச்சோம், நாய்ப்பால் ஏயா குடிச்சோம். நீ இப்போ என்னடா பண்ண போகிறேன், ஏதாவது பண்ணுறான், நான் வந்துட்டேன், ஏதாவது பண்ணு. சரி எதுவுமே பண்ண முடியாது சார், இங்கே முடி இருந்தால் நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், இல்லை இங்கே முடி இருந்தால் கூட நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், எங்கேயுமே முடியல சார், நான் இதை சார் பண்ணுறேன், இனிமேல் நான் பண்ணணும்னா மொட்டை தான் சார் அடிக்கணும் அப்படின்னா. பிரச்சனை இல்ல, நேற்று 250 ரூபா ஏமாத்தி போனாக்கலாம், அம்மாலாம் வாக்க இது மாதிரி வன்மம் மாறு. டேய் கலாய்க்காதடா, செருப்பை கட்டி அடிப்பேன் அப்படின்னு மேனேஜர் கிட்ட வந்து அவன் சொன்னான். மேம் ஒன்றுமே இல்லை மண்டேல, எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க, இனிமேல் வளர்ந்தா பார்க்கலாம் அப்படின்னோடனே அந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்க, கால் பண்ணி ஓனர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓனர் கொடுத்தோன்னா ஓனர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. சார் என்னாச்சு நான் சொன்னேன், இதெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சு, திரும்பி கூப்பிட்டாங்க, நான் திரும்பி வந்திருக்கேன், நான் திரும்பி வரதுக்கு முன்னாடியே சொன்னேன், வந்தும் வேஸ்ட்டு தான், பட் அதையும் மீறி கூப்பிட்டாங்க, நானும் வந்தேன், இப்போ வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, எதுக்கு சும்மா நான் கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு காசு பெட்ரோல் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு, நான் ஏன் உங்களுக்காக அதை வேஸ்ட் பண்ணணுன்னு அவங்க வந்து சொன்னாங்க. சார் நான் வந்து உங்களை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் பிரான்ச்சில், எனக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் இப்போ ஊரில் இல்லை சார், நான் சென்னையில் இருக்கேன், ஸோ அதனால் நான் வந்தோன்னு நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன், பட் இப்போ வந்து தயவு செஞ்சு கமெண்ட் டிலீட் பண்ண சார், கமெண்ட் மட்டும் நான் டிலீட்டே பண்ண மாட்டேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சர்வீஸ் நீங்கள் வேஸ்ட்டாக பண்ணிட்டீங்க. அந்த சார் நீங்கள் நல்ல சர்வீஸ் பண்ணும்போது நான் 2 அக்கௌண்ட்லேருந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தேன். இப்போ நீங்கள் ரொம்ப மோசமான ஒரு இது பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான் முடி வெட்டினேன், ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டும் இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குது இந்த முடி வெட்டினால. ஸோ அதனால் அந்த 2த்தையும் நான் டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கு தாண்டி தான் நான் ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் தப்பான சர்வீஸ் கொடுத்துட்டு கமெண்ட் டிலீட் பண்ணலாம் சொல்லாதீங்க சார், அது என்னோட இஷ்டம் அப்படின்னு. சார் இல்லை சார் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் வேணால் ஃப்ரீயாக ஒரு ஹெட் மசாஜ் எடுத்துக்கீங்களே சார், கொஞ்சம் கூலாக இருக்கும். நீங்கள் சார் டார்ச்சர் பண்ணுறீங்க, என்னடா அவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான், ஹெட் மசாஜ் எடுத்து முடியை விட்டுட்டு ஹெட் மசாஜ் பண்ண எல்லாம் சரியாயிருமா. நான் சொன்னேன் அதெல்லாம் ஃப்ரீனாலுமே எனக்கு கொஞ்சம் மனசாகி ஃப்ரீ ஹெட் மசாஜ் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இருந்தாலுமே வந்து நான் எதுக்கு பண்ணணும், எதுக்கு நீ முடி வெட்டிட்டு நீ எதுக்கு வந்து ஹெட் மசாஜை கொடுக்குற, முடி வெட்டினா முடி வெட்டுறது ஃப்ரீயாக கொடு, ஹெட் மசாஜ் தான் முடியாது. அப்புறம் கடைசியில் அவன் வந்தான், சார் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹேர் கட் பண்ணிடுறேன் சார். கவலையே படாதீங்க, வெறுமையான உங்க வாழ்க்கைய உயர்த்த நினைக்கிறார். நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு அப்புறம் இல்லை 3 மந்த்ஸுக்கு அப்புறம் இல்லை அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் வந்து இந்த சலூனுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் ஹேர் கட் சர்வீஸ்க்கு வர்றீங்களோ அந்த ஹேர் கட் முற்றிலும் ஃப்ரீ. ஸ்டார்டிங் என்ன சொன்னால், நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே, ஆனால் வந்து நான் இதுக்காக ஃபாலோ அப் பண்ணணும். அன்றைக்கி ஞாபகம் இருக்கா, ரிவ்யூ போட்டு பிரச்சனை பண்ணேனே, இப்போ எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னீங்களேன்னு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் நான் பண்ண முடியாது சார். இல்லை சார் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சார், நாங்களே கரெக்டாக 2 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணுறோம், உங்களுக்கு எப்போ முடி வளர்ந்துருக்கோ அப்போவும் அப்படின்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து வெட்டி விடுறோம் அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஒன்று ஃப்ரீன்னு சொன்னால் பார்க்கலாம் யோசிக்கலாம், ஆனால் கமெண்ட் டிலீட் பண்ண மாட்டேன். இல்லை அப்படின்னா நம்ம போகவே தேவை. அதாவது ஒரு ஹேர் கட் வந்து 300 ருபீஸ் ஓகேவா, அந்த 300 ருபீஸை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அது ஒரு ஆளுக்கு அவ்வளோ யோசிச்சு அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ வா
நான் உங்களுக்கு அடுத்த தடவை சூப்பராக பண்ணித்தரேன், ஆனால் இப்போ கமெண்ட் எடிட் பண்ணாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது, இந்த தடவை போச்சு, இதுக்கு என்ன பதில். அதாவது சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அவங்க எல்லாத்துக்குமே இது நடந்திருக்கும். என்னென்னா நம்ம ஒரு ஹேர் கட் சொல்லிட்டு போவோம், விஜய் மாதிரி வெட்டலாம், அஜித் இந்த படத்தில் கஜினி சூர்யா இங்கே ஒரு கட்டிங் போட்டிருக்காரு, ஆனால் இங்கே ஒரு கட்டிங் வேணும், அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம். ஆனால் அவர் வந்து சூப்பராக பண்ணிடலாம் தம்பி, உங்களுக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே இழுப்பாங்க, ஃபுல்லாக கரைச்சி விட்ருவாங்க. கரைச்சிக்கிட்டு தான் ஸ்கூல் கட்டிங் போடா ஸ்கூலுக்கு ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த துயரம் எனக்கு நடந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய பெரிய பெனிஃபிட் என்னென்னா, முடி வளர வளர என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் யோசித்தேன், இந்த இலவாடா நல்லா இருக்குதே, இல்லை என்னடா இருக்குது ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். இதுக்கப்புறம் வந்து நான் அந்த சலூனுக்கு போவேனா இல்லைன்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் இந்த சர்வீஸ் நான் போய் எடுத்துட்டேன். இதுதான் ஸோ என் வாழ்க்கையில் நடந்த மிக துயரமான ஒரு சம்பவத்தை இது மேஜரான ஒரு சம்பவமாக கருதப்படும். எல்லாம் போச்சு, இனிமேல் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரி ஒத்தா மயிரா போச்சுன்னு சொல்லி நானும் அந்த வழி வேறு டிபார்ட்மெண்ட்